அதை ஒப்புதலோடு சிந்தனையை மாற்றி அதன் வழி நடப்பீர்கள் என்றால் அது நடக்கும். And that is why a battle in your life can be won or lost by you only by the way you start thinking. அதனால் தான் உங்கள் வாழ்க்கையிலே எத்தகைய போராட்டமாக இருந்தாலும் அது வெற்றியோ தோல்வியோ எவ்வாறு எதனால் தீர்மானிக்கப்படுகின்றது என்றால் அந்த இறை வார்த்தையை நீங்கள் எவ்வாறு புரிந்து கொள்கின்றீர்கள், எவ்வாறு உங்கள் சிந்தனையை மாற்றுகின்றீர்கள் என்பதை பொறுத்துதான் அமையும். There might be so many people who are sitting here who are coming to God every day and saying, God deliver me from this curse, God deliver me from ancestor curse, God deliver me from occult, God deliver me from spell, God somebody has done something on me, somebody has done something on me, and all these things you are asking God to do it for you. ஒவ்வொரு நாளும் இங்கு இருப்பவர்களில் பலர் ஆலயத்துக்கு வந்து, ஆண்டவரே என் குடும்பத்தில் இருக்கிற சாபத்தை நீக்கும், எங்கள் முன்னோர்களுடைய சாபம் பாவத்திலிருந்து எங்களுக்கு விடுதலை தாரும், எங்களுக்கு பில்லிசூனிய கட்டுகளில் இருந்து இன்னும் தீவினைகளில் இருந்து மற்றவர்கள் வைத்திருக்கின்ற செய்வினைகளில் இருந்து எங்களுக்கு விடுதலை தாரும், பேயிலிருந்து விடுதலை, நோயிலிருந்து விடுதலை என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் அன்றாடம் வந்து எங்களை இதிலிருந்து மீட்டுக் கொள்ளும் என்று ஜெபிக்கின்ற வழக்கம் உண்டு. Look at Galatians 3:13, see it for yourself. கலாத்தியர் 3:13 நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். He doesn't say Christ will redeem you from the curse of the law. அங்கு பவுல் இவ்வாறு சொல்லவில்லை, ஆண்டவராகிய இயேசு சாபத்தில் இருந்து உங்களை மீட்டுக் கொள்வார் என்று. He doesn't say God will redeem you or Christ will redeem you, but he says Christ has redeemed you. அவர் சாபத்திலிருந்து உங்களை மீட்டுக் கொள்வார் என்று சொல்லவில்லை, மாறாக சாபத்திலிருந்து உங்களை மீட்டுள்ளார் என்று சொல்கின்றார். The word redeem means when a person is a slave and in the slave market, a merchant goes and buys that slave for a price, and once the price is paid, the slave becomes his property. He breaks the shackles and sets that slave free, is called redeem. மீட்டுக் கொள்ளுதல் என்றால் என்ன? அடிமைகளை விற்கக்கூடிய அந்த சந்தையிலே அடிமையை ஒருவன் நன்றாக பார்த்து விலைக்கு வாங்கிக் கொள்கின்றான். அவ்வாறு வாங்கும் போது அந்த அடிமைக்கு கையிலே இருந்த கட்டுக்களை அவிழ்த்து அவன் தனக்காக அவனை விடுதலையாக்கி வைத்துக் கொள்கின்றான். அதுதான் விடுதலை என்று பொருள். So God is saying, through my son Jesus, he has purchased each one of us. He has paid the price with his life, shed his blood, and purchased us from slavery of sin. And once we have been purchased, he breaks the shackles, breaks the chains, and he has set us free. தந்தையாகிய கடவுள் தன்னுடைய ஒரே மகனை அனுப்பி நம்மை பாவ கட்டுகளிலிருந்தும் சாப கட்டுகளிலிருந்தும் அடிமைத்தனத்திலிருந்தும் விடுவித்து நம்மை மீட்டிருக்கின்றார். அதற்கு கொடுக்கப்பட்ட விலை என்னவென்றால் ஆண்டவராகிய இயேசுவின் விலை மதிக்க முடியாத திரு ரத்தம். எனவே அந்த ரத்தத்தின் மூலமாக நம்மை எல்லா கட்டுகளிலிருந்தும் விடுதலையாக்கி நம்மை அவர் பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் விடுதலை பெற்று நாம் சுதந்திரமாக இருக்கும்படியாக தம்முடைய பிள்ளைகளாக வைத்திருக்கின்றார். When God is saying to you, by my grace I have redeemed you from the curse of the law, what are you saying? You are going and saying to God, God, I'm going to fast, I'm going to pray, I will even give you my hair, I will even give you this and even give you that. Please redeem me from this curse. தந்தையாகிய கடவுள் இந்த சாப கட்டுகளிலிருந்து நம்மை விடுவித்து தன்னுடைய சொந்த மகனின் இரத்தத்தினால் விடுவித்து நம்மை விலைக்கு வாங்கி இருக்கின்றார், விலை கொடுத்து வாங்கி இருக்கின்றார். எனவே அவர் எல்லா விதமான சாபம் பாவம் எல்லாவற்றிலும் இருந்து எல்லா கட்டுகளிலிருந்து நமக்கு அவர் விடுதலை கொடுத்திருக்கின்றார். இப்போது நாம் என்னை இந்த கட்டுகளிலிருந்து விடுவியும், பாவத்திலிருந்து விடுவியும், சாபத்திலிருந்து விடுவியும் என்று நாம் எப்படி ஜெபிக்க முடியும்? Mother Mary did not fast, she did not kneel, she did not beg, she did not do any of those things. The promise was given,
she believed and she received. நாம் இவ்வாறு இந்த சாபத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு நான் அதை தருகின்றேன், இதை தருகின்றேன், முடியை தருகின்றேன், காணிக்கை தருகின்றேன், இவ்வாறெல்லாம் நாம் ஆண்டவரோடு பேரம் பேசுகின்றோம். ஆனால் அன்னை மரியாள் அவ்வாறு எதுவும் செய்யவில்லை. மாறாக இறை வார்த்தையை நம்பி எவ்வாறு ஆண்டவர் தன்னை விடுவித்திருக்கின்றார் என்பதை அவர்கள் நம்பினார்கள். If you had to believe this scripture, then every one of us would have been clapping and praising God that that person is set free from all slavery from the powers of darkness. இந்த இறைவார்த்தையை நாம் நம்பினோம் என்றால் எவ்வாறு நாம் பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் அடிமை தலையிலிருந்தும் நாம் விடுவிக்கப்பட்டிருக்கின்றோம் என்று இந்த நற்செய்தியை கேட்டு நாம் கரங்கள் தட்டி நாம் மகிழ வேண்டாமா? புரியலையா? Don't clap. I'm not asking you to clap. But supposing a person got healed, everybody will clap their hands. That person just got physically healed. But when you understand that God is saying to you, I've set you free from every bondage. I've set you free from every slavery. I've set you free from occult, witchcraft, powers of darkness, curse, bondage. You name it, I've set you free. Then how many people believe that and change their thinking and start praising and thanking God that God has given me the grace. When I respond to this grace, it becomes my faith and there is manifestation. ஒருவர் உடல் நோயிலிருந்து இப்போது இங்கு குணம் பெற்றால் நாம் எல்லோரும் கரங்களை தட்டி நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்தி இருப்போம், அந்த மகிழ்ச்சியை நாம் தெரிவித்திருப்போம். ஆனால் ஆண்டவராகிய கடவுள் தம் ஒரே மகனின் இரத்தத்தினால் நம்முடைய பாவக்கட்டுகள், சாபங்கள், அடிமைத்தனங்கள், இன்னும் பேயிலிருந்தும் இன்னும் பல வகையான பிரிவினைகளிலிருந்தும் செய்வினைகளிலிருந்தும் தீய சக்தியிலிருந்தும் பில்லிசூனிய கட்டுகளிலிருந்தும் அவர் நம்மை விடுவித்து அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து உரிமை பிள்ளைகளாக அவர் நம்மை வைத்திருக்கின்றார். அது எவ்வளவு பெரிய மகிழ்ச்சியான செய்தி! ஆண்டவருடைய அருளை அவர் நமக்கு தருகின்றார். நாம் அந்த அருளை நாம் பெற்று நம்முடைய சிந்தனைகளை மாற்றி அவர் கொடுத்த அருளை நாம் நம்பி நம் வாழ்க்கையிலே அவர் இவ்வளவு பெரிய நம்மை கட்டுக்களிலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து அவர் விடுவித்திருக்கின்றார் என்று நாம் நம்பினோம் என்றால் நாம் ஆண்டவரை எவ்வளவு மகிழ்ச்சியாக போற்றி புகழ்ந்து வாழ்த்தி நாம் ஆர்ப்பரிப்போம். What a big translation that was. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 Look into your prayers. Every time you pray to God, you are asking God, do this and do that. And God is saying, just like I gave Mother Mary the grace to become pregnant, in the same way, I have given you my promises, and every one of those promises are my grace. And I am saying to you the same way. Just as I said to Mother Mary, Hail Mary, full of grace, in the same way, He is saying to you, you too, through Jesus Christ, are full of grace. Now, how much are you going to change your thinking and believe in my promises? That much only there will be manifestation in your life. ஆண்டவராகிய கடவுள் இவ்வாறு சொல்கின்றார். எவ்வாறு அன்னை மரியாளுக்கு அருள் அளிக்கப்பட்டதோ அதுபோல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் உங்களுக்கு அருள் அளிக்கப்பட்டுள்ளது. அன்னை மரியாள் வானதூதர் கூறிய அந்த வார்த்தைகளை நம்பினார்கள். இப்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தந்தையாகிய கடவுள் நமக்கு அருளை தந்திருக்கின்றார். எனவே அந்த அருளை நாம் நம்பி, அந்த அருள் எதில் வெளிப்படுகின்றது என்றால் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்ற வாக்குறுதிகள். இந்த விவிலியத்திலே ஆண்டவர் நமக்கு வாக்குறுதிகள் கொடுத்திருக்கின்றார். எனவே ஆண்டவருடைய வாக்குறுதிகள் தான் நமக்கு அருள். அந்த வாக்குறுதிகளை நம் சிந்தனையை மாற்றி அன்னை மரியாள் எவ்வாறு நம்பினார்களோ அதுபோல அந்த வாக்குறுதியை நம்முடைய சிந்தனையிலே இருத்தி நம் இதயத்திலே நாம் அதை விசுவசித்து அதன்படி நாம் நடப்போம் என்றால், நம்பினோம் என்றால், நாம் வாழ்க்கையிலே எதை விரும்புகின்றோமோ, எதற்காக ஜெபிக்கின்றோமோ அதற்குரிய வெளிப்பாட்டை
கண்களால் நாம் காண முடியும். Praise the Lord. Praise the Lord. Did Mother Mary open her mouth and say the words? அன்னை மரியாள் வாயை திறந்து வார்த்தைகளை பேசினார்களா? Come on, did she open her mouth? அன்னை மரியாள் வாயை திறந்து பேசினாங்களா? Question, did the priest tell you not to open your mouth? ஃபாதர் சொல்லியிருக்காங்களா எல்லாரும் வாயை அடைச்சிருக்கணும், பேசக்கூடாது, திறக்கக்கூடாதுன்னு? Can you open your mouth please? பதில் சொல்வீங்களா? Okay, did Mother Mary open her mouth and speak the word? அன்னை மரியாள் வாயை திறந்து வார்த்தையை பேசினாங்களா? Question, when you open your mouth, do you speak the word of God or do you speak your problems? நீங்க வாயை திறந்து இறை வார்த்தையை பேசுறீங்களா, உங்க வாழ்க்கையில் உள்ள பிரச்சனையை பேசுறீங்களா? And anyone who is seated here in this ground opens his or her mouth and is speaking about the problem, your life can never have the manifestation of God's grace and faith in your life. இங்கு வந்து இருந்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையின் பிரச்சனைகளை பற்றி மட்டும் நீங்கள் பேசுவீர்கள் என்றால், இறைவார்த்தை இல்லாத இடத்தில் நீங்கள் எந்த விதமான வெளிப்பாட்டையும், எதை நீங்கள் விரும்புகின்றீர்களோ அந்த வெளிப்பாடுகளை நீங்கள் காண முடியாது. இறைவார்த்தையை பேசாமல் பிரச்சனைகளை பேசினால் எந்த தெரிவுகளையும் வெளிப்பாடுகளையும் நீங்கள் கண்டுகொள்ள முடியாது. You must train your mouth from now on and your mind to change and start speaking God's promises. இப்போதிருந்து உங்கள் வாயையும் உங்கள் எண்ணத்தையும் நீங்கள் மாற்றி இறை வார்த்தையை பேச நீங்கள் ஆரம்பிக்க வேண்டும், பழக வேண்டும். How many of you pray to God to heal you and bless you? ஆண்டவரே என் நோயை குணப்படுத்தும், என்னை ஆசீர்வதியும். Lift your hands up please. எத்தனை பேர் நம்ம ஜெபிச்சிட்டு இருக்கோம்? Now, when you make that prayer, Lord heal me and bless me, it is against the word of God. நீங்கள் இவ்வாறு ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், ஆண்டவரே என் நோயை குணப்படுத்தும் என்று ஜெபித்துக் கொண்டிருப்பீர்கள் என்றால் அது இறை வார்த்தைக்கு எதிரான ஜெபமாகும். Say that again, they must have not heard it. ஆண்டவரே என்னை குணப்படுத்தும், ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும் என்று நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருந்தால் அது அத்தகைய ஜெபம் இறை வார்த்தைக்கு எதிரான ஜெபம் ஆகும். When you speak anything against the word of God, it becomes an enmity against God. நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் இறை வார்த்தைக்கு எதிராக இருந்தால் நீங்கள் கடவுளுக்கு எதிரி ஆவீர்கள். I like that lady looking at me. What is he talking? She's all shocked up. அங்க ஒரு சகோதரி பார்த்துட்டு இருக்காங்க, இவர் என்ன பேசிட்டு இருக்காரு அப்படின்னு அதிர்ச்சியா இருக்காங்க. She's not even smiling at me. அவங்க சிரிக்க மாட்டேன்றாங்க. Look into the Bible yourself. 1 Peter 2:24. The word of God doesn't say I'm going to heal you, but he's saying when my son was crucified on the cross, by those wounds you were healed. 1 பேதுரு 2:24 தந்தையாகிய கடவுள் இவ்வாறு சொல்கின்றார், நான் உங்களை குணப்படுத்த போகிறேன் என்று சொல்லவில்லை, மாறாக என் மகன் பட்ட அந்த காயங்களால், அந்த வேதனைகளால், அந்த தழும்புகளால் நீங்கள் குணமடைந்து உள்ளீர்கள் என்று சொல்கின்றார். Look at Colossians 2:14 and 15. கலாத்தியர் 2:13-14 பாருங்கள். Look what he's saying. அவர் என்ன சொல்கின்றார் என்று பாருங்கள். If I do some crime, there is an arrest warrant that comes from the court of the law. நான் ஏதாவது தவறுகள் குற்றங்கள் செய்தேன் என்றால் என்னை கைது செய்யும்படியாக கோர்ட்ல இருந்து எனக்கு ஆர்டர் வருகின்றது. And the police will come with that warrant and arrest me. வாரண்ட் ஆர்டரோட வந்து போலீஸ் என்னை அரெஸ்ட் பண்ணுவார்கள், கைது செய்வார்கள். Now in the same way the Bible says when we have committed sin, there is a document that is written against us that demands punishment for that sin. அவ்வாறு பைபிளிலே இவ்வாறு கூறப்பட்டுள்ளது, நாம் சட்டத்திற்கு எதிராக ஏதாவது செய்தோம் என்றால் அதற்கு திருச்சட்டமானது நமக்கு தண்டனை கொடுப்பதற்கு காத்திருக்கின்றது என்று. And look at that verse, read it for yourself, read it, please read it. Colossians 2:14 and 15. He says,
He has erased, He has wiped out, He has cancelled every written document that was hostile to us. He has destroyed it and nailed it to the cross. Colossians 2:14 and 15. 2. நமக்கு எதிரான Very slowly. ஒப்பந்த விதிகள் பல கொண்ட கடன் பத்திரத்தை அவர் அழித்து விட்டார். அதை சிலுவையில் வைத்து ஆணி அடித்து அறவே ஒழித்து விட்டார். Can you give me that number? நமக்கு எதிரான ஒப்பந்த விதிகள் பல கொண்ட கடன் பத்திரத்தை அவர் அழித்து விட்டார். அதை சிலுவையில் வைத்து ஆணி அடித்து அறவே ஒழித்து விட்டார். Now what did he say? என்ன சொல்கின்றார்? Did he say he is going to cancel or has he cancelled? அவர் இனிமேல் நான் ஒழித்து விட்டேன், ஒழிப்பேன், அழிப்பேன் என்று சொல்கின்றாரா? ஆனால் அவர் என்ன சொல்கின்றார்? ஒழித்து விட்டேன், ஆணி அடித்து அதை அறவே ஒழித்து விட்டேன், ஏற்கனவே செய்து விட்டேன் என்று சொல்கின்றார். Which one has he said? இனிமேல் செய்வேன் சொல்றாரா, செய்துட்டேன் அப்படின்னு சொல்றாரா? What is he saying? Fast. But when you go to God, what are you saying? ஆனால் நீங்கள் ஆண்டவரிடம் செல்லும்போது நீங்கள் என்ன சொல்கின்றீர்கள்? You are saying, God, I don't believe your word. I'm believing what I think and what I feel. நீங்கள் என்ன சொல்கின்றீர்கள்? ஆண்டவரே, நீர் சொன்னதை நான் நம்பல, என்னுடைய சிந்தனையில என்ன இருக்குதோ அதை தான் நான் நம்புறேன் அப்படின்னு நீங்க ஆண்டவரிடத்துல பேசுகின்றீர்கள். And remember, as long as your thinking and your words are opposing to God's word, you are standing in enmity with God. உங்களுடைய சிந்தனையும் இறை வார்த்தையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது உங்கள் சிந்தனைகள் இறை வார்த்தைக்கு எதிராக இருக்குமானால் நீங்கள் ஆண்டவருக்கு எதிராக போராடுகிறவர்கள் ஆவீர்கள். Any person whose thinking is contradicting to God's word is enmity to God, and the Bible says such a person is walking on the path of destruction and death. பைபிள் இவ்வாறு சொல்கின்றது, யாரெல்லாம் இறை வார்த்தைக்கு எதிரான ஒப்புதல் இல்லாத சிந்தனை உள்ளவர்களாக இருக்கின்றார்களோ அவர்கள் அழிவின் பாதையில் சென்று கொண்டிருக்கின்றார்கள் என்று பைபிள் சொல்கின்றது. Galatians chapter 6 verse 8. Read it and see. Galatians chapter 6 verse 8. தம் ஊனியல்பாகிய நிலத்தில் விதைப்போர், Slowly. Again. தம் ஊனியல்பாகிய நிலத்தில் விதைப்போர் அந்த இயல்பிலிருந்து அழிவையே அறுவடை செய்வர். ஆவிக்குரிய வாழ்வாகிய நிலத்தில் விதைப்போர் அந்த ஆவி அருளும் நிலை வாழ்வை அறுவடை செய்வர். Videpo. What is videpo? விதைப்போர்னா தெரியுமா? என்னது விதைப்போர்? Videpo. When you are thinking, when you are speaking, videpo. நீங்கள் அவ்வாறு உங்கள் சிந்தனையிலே இறை வார்த்தைக்கு எதிராக சிந்திக்கும் போது நீங்கள் விதைக்கின்றீர்கள். Now if you are thinking and you are speaking is videpo and it is against the word of God, you are walking on the path of destruction and death. எப்போது நீங்கள் உங்கள் சிந்தனையிலும் உங்கள் வார்த்தையிலும் இறை வார்த்தைக்கு எதிரான காரியங்களை பேசுவீர்கள் என்றால் நீங்கள் அழிவுக்கு ஏதுவாக நடக்கின்றீர்கள். So if you don't know the word of God, you will be talking opposite to the word of God, because you are talking what you can see but not talking what God has